ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீக்ரெட் ரெசிபி. இந்த சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் சிக்கன் ட்ரை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன், தனியா, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, வெங்காயம், உப்பு, எண்ணெய். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, கிராம்பு 4, கசகசா 1 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச். இதெல்லாமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிரும். இப்போ நமக்கு நல்ல வாசனை வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. ப்ரௌன் கலராக வந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் சிக்கன் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதையும் அது கூட போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது கூட நான் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வேகட்டும். தண்ணி நிறைய வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஆற வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். ஜார் நல்லா ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்குது, நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அது கூட நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டிஷ்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ உப்பும் போட்டு எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, இந்த தண்ணியே போதும். இதுலேயே நல்லா பாயில் ஆயிரும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போது நமக்கு சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணிடலாம். இப்போ நமக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு.
தண்ணி எதுவும் இல்லை. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் மேலே வர ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு சிக்கன் ட்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். 20 மினிட்ஸில் இந்த டிஷ் ரெடி ஆயிரும். ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பை பாய்.